Dear friends, இந்த வீடியோவில் எக்ஸல் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற சில டேட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ண டேட்டும் அவர் வேலையை விலகின டேட்டும் கொடுத்துருக்கு. அதாவது டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டேட் ஆஃப் லீவிங். அவர் அந்த கம்பெனியில் மொத்தம் எத்தனை நாள் வேலை பார்த்தாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஃபார்முலா என்டர் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் மைனஸ் திஸ் ஒன். இந்த கம்பெனியில் அவர் 2571 நாள் வேலை பார்த்துருக்காரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் தொடக்கத்தில் உள்ள நாள் 1/1/2020 என்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கடைசி நாள் 31/12/2020 டைப் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எத்தனை டேஸுங்கிறத பார்ப்போம். இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் மைனஸ் திஸ் ஒன். கரெக்டாக வருது 365 நாள். இப்போ இந்த எம்ப்ளாயி இங்கே 2571 நாள் வேலை பார்த்துருக்காரு. இந்த கம்பெனியில் ஒருத்தரை புதுசாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர் 500 நாளைக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதாவது 21 பிப்ரவரி 2018 இருந்து 500 நாளைக்கு அவரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னைக்கு அவரை வேலையை விட்டு நீக்கணுங்கிறத இப்போ கண்டுபிடிப்போம். இதுக்கு ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் ப்ளஸ் திஸ் ஒன் என்டர். அவரை 6/7/2019 வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு கொடுத்துருக்கு. அதோட ஒரு 5 டேஸை கூட்டணும். இப்போ கூட்டி பார்ப்போம். இதுக்கு ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் ப்ளஸ் திஸ் ஒன் என்டர். கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த டேட்டில் இருந்து ஒரு 5 டேஸை குறைக்கணும். அதுக்கு ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் மைனஸ் திஸ் ஒன் என்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு கொடுத்துருக்கு. அதோட 5 மாதத்தை கூட்டணும். அதுக்கு ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு இ டேட் ப்ராக்கெட் ஓப்பன் ஸ்டார்ட் டேட். ஸ்டார்ட் டேட் இந்த தேதி. இதை செலக்ட் பண்ணுறேன். கமா மந்த்ஸ் 5 மந்த்ஸ் என்டர் கொடுக்குறேன். இதுவும் கரெக்டாக வருது. இப்போ இங்கே இந்த தேதியிலேருந்து 5 மாதத்தை குறைக்கணும். இங்கே -5ன்னு என்டர் பண்ணியிருக்கு. இப்போ இதுக்கு ஃபார்முலா சேம் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு இ டேட் ப்ராக்கெட் ஓப்பன் ஸ்டார்ட் டேட் கமா -5 என்டர். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு கொடுத்துருக்கு. இதில் 5 இயர்ஸை ஆட் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா சேம் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு இ டேட் ப்ராக்கெட் ஓப்பன் மந்த்ஸ். இது 5 இயர்ஸ்னு 5 என்டர் பண்ணியிருக்கு. 5 இயர்ஸ் இதை நம்ம 12ஆல் பெருக்கி மந்த்ஸ் ஆகணும் ஃபார்முலா என்டர் பண்ணும்போது. இது ஸ்டார்ட் டேட். இதை செலக்ட் பண்ணுறேன். கமா மந்த்ஸ். அதாவது 5 இயர்ஸ் கொடுத்துருக்கு. மல்டிப்ளைட் பை 12. அதாவது மந்த்ஸாக மாற்றுறதுக்கு 12ஆல் பெருக்கிறேன். ப்ராக்கெட் க்ளோஸ்ட் என்டர். கரெக்டாக வருது. அடுத்தாப்பில் இங்கே -5 கொடுத்துருக்கு. இது இயர்ஸ். -5 இயர்ஸை ஃபார்முலா என்டர் பண்ணும்போது 12ஆல் பெருக்கி அதை மந்த்ஸாக மாற்றணும். இப்போ இதுக்கு ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு இ டேட் ப்ராக்கெட் ஓப்பன் ஸ்டார்ட் டேட் கமா மந்த்ஸ் மல்டிப்ளைட் பை 12 ப்ராக்கெட் க்ளோஸ்ட். இதுவும் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைண்ட் அவுட் டேஸ். அதாவது இன்னைக்கு தேதி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 27/3/2020 கிழமை ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை. இப்போ இந்த தேதிக்கு இங்கே கிழமை என்னான்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த டேட்டை இங்கே காப்பி பண்ணணும்.
அதுக்கு நான் ஃபார்முலா is equal to this one enter. இப்போ இந்த டேட்டா இங்கே காப்பி பண்ணியாச்சு. இப்போ இதை இன்றைக்கி கிழமை என்னான்னு கண்டுபிடிக்கணும். இந்த டேட்டில் என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்மேட் பண்ணணும். நான் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே டேட்டு செலக்ட் ஆகிருக்கு. நமக்கு தேவை கஸ்டம். நான் கஸ்டமை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டேட் 2 D கொடுத்துருக்கு, மந்த்து 2 M கொடுத்துருக்கு, இயருக்கு 4 Y கொடுத்துருக்கு. நான் இந்த ஒய்யை டெலீட் பண்ணுறேன், எம்ஐயும் டெலீட் பண்ணுறேன். 2 Dக்கு பக்கத்தில் இன்னொரு டியை என்ட்ரு பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆஃப் ஃப்ரைடேன்னு என்ட்ரு ஆகிருக்கு, FRIன்னு. மறுபடி ஒரு டியை என்ட்ரு பண்ணுறேன். ஃபுல் ஃபார்மில் ஃப்ரைடேன்னு என்ட்ரு ஆகிருக்கு. இப்போ ஓகே விடுக்கிறேன். இங்கே ஃப்ரைடேன்னு என்ட்ரு ஆகிடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். எல்லா டேட்ஸுக்கும் அந்த கிழமை என்ட்ரு ஆகிடுச்சு. அடுத்து அதாவது ஒரு வருஷத்தில் நெட் ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணோம். அதாவது டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் எக்ஸ்க்ளூடிங் சாட்டர்டே சண்டே வந்து வீக்லி ஹாலிடேஸ். அதை சேர்க்காம மொத்த ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு நெட் work days bracket open start date இது கமா end date இது கமா இங்கே கொடுத்துருக்கு. அப்புறம் ஹாலிடேஸ் கொடுத்துருக்கு. ஹாலிடேஸுங்கிறது ஆப்ஷனல். நான் இங்கே அதை என்டர் பண்ணலை. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். அதாவது 261 டேஸ். அதாவது ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குது. அதை 7ஆல் வகுத்தா 52 வீக்ஸ் வருது. ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். ஒரு வாரத்துக்கு 2 ஹாலிடேஸ் வருது, சாட்டர்டே சண்டே. அப்போ மொத்தம் 104 ஹாலிடேஸ் வருது. 365ல் 104 போச்சுன்னா 261 நாள் ஒர்க்கிங் டே. கரெக்டாக ஆன்சர் இங்கே வந்திருக்கு. அடுத்தாப்பில் நெட் ஒர்க்கிங் டேஸ் எக்ஸ்க்ளூடிங் ஹாலிடேஸ். இப்போ இங்கே வந்து நம்ம சனி ஞாயிறு மட்டும்தான் இதில் குறைச்சிருக்கோம். அது இல்லாமல் சுதந்திர தினம், மே தினம், பின்ன லோக்கல் ஹாலிடே, இந்த 3 ஹாலிடேஸ் வந்து இந்த ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. அதையும் எக்ஸ்க்ளூட் பண்ணால் மொத்தம் எத்தனை நாள் வருங்கிறத ஃபார்முலா கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா சேம் ஃபார்முலா. நெட் ஒர்க் டேஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ்னு கொடுத்துருக்கு. அதை 3ன்னு என்ட்ரு பண்ணக்கூடாது. அந்த டேட்ஸை செலக்ட் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இப்போ என்டர் கொடுக்குறேன். 253ன்னு வந்திருக்கு. அதாவது 261ல் 3 குறைக்கணும். 3 குறைச்சா 258 தான் வரணும். ஆனால் 259 வந்திருக்கு. அதுக்கு காரணம் இது சண்டே. இங்கே கிழமை என்னான்னு பார்ப்போம். இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் என்டர். இதை ஃபார்மேட் பண்ணுறேன். இப்போ எல்லாம் 2 D கொடுக்குறேன். தேர்ஸ்டேன்னு என்ட்ரு ஆகிருக்கு. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சண்டே. இந்த சண்டே வந்து முதல்ல எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா 261 டேஸ் வருது. அதனால் எக்ஸல் என்ன செஞ்சுருக்கு, இந்த சண்டே இப்போ இந்த ஃபார்முலாவில் சேர்க்கலை. இந்த 2 மட்டும் குறைச்சிருக்கு. தேர்ஸ்டே வெனஸ்டே இது 2 மட்டும் குறைச்சி ஆன்சர் 259ன்னு கரெக்டாக வந்திருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.